சபரிமலை ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படக்கூடிய ஆபரணங்கள் பந்தளம் வலிய கோவில்கள் அரண்மனையில் உள்ள சாஸ்தா கோவிலில் இருந்து புறப்பட்டன. கூடுதல் தகவலோடு நீராமுடைய செய்தியாளர் சஜய்குமார், இந்த நிகழ்வுடைய முக்கியத்துவம் என்ன, சிறப்பு என்ன? தேவப்பிரியன், சபரிமலையில் மகரவிளக்கு 14ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அன்றைய நாள் சபரிமலை ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய திருவாபரணங்கள் பந்தளம் வலிய கோவில் அரண்மனையிலிருந்து இன்று காலை அங்கிருந்து எடுத்து வரப்பட்டு அந்த பகுதியில் உள்ள சாஸ்தா கோயிலில் வைக்கப்பட்டு காலை முதல் மத்தியானம் வரை பக்தர்களுக்கு இந்த திருவாபரணங்களை தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. தொடர்ந்து தற்போது சற்று முன் 3 மணிக்கு இந்த 3 சந்தன பேழைகளில் அந்த திருவாபரணங்கள் தலைச்சுமையாக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊர்வலமானது இந்த 3 மணிக்கு புறப்பட்ட நிலையில் இந்த ஊர்வலம் இன்று இரவு ஐநூர் புதியகாவு தேவி கோவிலும் நாளை 13ஆம் தேதி இரவு லாகா வனத்துறை கட்டுப்பாட்டுள்ள சத்திரத்திலும் தங்கும். தொடர்ந்து 14ஆம் தேதி அட்டத்தோடு வழியாக மதியம் பம்பை கணபதி கோவில் வந்து சேரும். தொடர்ந்து மாலை 6 மணிக்கு சன்னிதானத்துக்கு கொண்டு வரப்படும் திருவாபரணத்துக்கு தேவஸ்வம் போர்டு அமைச்சர், திருவிதாங்கூர் தேவஸ்தான தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக வரவேற்பு அளித்து 18ஆம் படி வழியாக மாலை 14ஆம் தேதி சன்னிதானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஸ்ரீகோவிலில் ஐயப்ப விக்கிரகத்துக்கு இந்த ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அன்று மாலை 6:30 மணிக்கு சிறப்பு தீபாராதனையானது நடைபெறும். தொடர்ந்து பொன்னம்பலமேற்றில் 3 முறை மகர ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். இந்த மகர ஜோதியை பக்தர்கள் சரணகோஷ முழக்கங்களால் தரிசனம் செய்யும் இந்த சிகர நிகழ்வானது அன்று நடைபெறும். அதற்கான திருவாபரணங்கள் தற்போது பந்தளம் அரண்மனையில் உள்ள சாஸ்தா கோயிலிருந்து தற்போது தலைச்சுமையாக புறப்பட்டு சென்றிருக்கிறது. தற்போது பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. தேவப்பிரியன், அதாவது சபரிமலையில் இன்றும் நாளையும் நாளை மறுநாள் 14ஆம் தேதியும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சபரிமலையை செல்லக்கூடிய பக்தர்கள் ஆங்காங்கே மலை உச்சிகளில், அதாவது தேவஸ்வம் போர்டு பல்வேறு கட்டுப்பாடுகள் போலீஸ் அதிகாரிகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. மரக்கிளைகளில் ஏறக்கூடாது, தற்காலிக குடில்கள் அமைக்கக்கூடாது, அது போன்ற சமையல்கள் செய்யக்கூடாது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இது மாதிரி விதிமுறைகள் மீறாமல் இருக்க ஆங்காங்கே ஆயிரக்கணக்கான போலீசார், மத்திய பாதுகாப்பு படையின கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறது. தற்போது சபரிமலை சுற்றுவட்டார பகுதியில் தற்போதே லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்கியுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் சபரிமலையில் நாளை 35,000 ஆன்லைன் மூலமும் பக்தர்களுக்கும் 5,000 நேரடி முன்பதிவு மூலம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சபரிமலை மகரவிளக்கு நாளான 14ஆம் தேதி 30,000 பேர் ஆன்லைன் மூலமும் 5,000 பேர் நேரடி முன்பதிவு மூலம் 35,000 பேர் என அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதிகாரிகள், சபரிமலை காவலர்கள், அதே போல மத்திய பாதுகாப்பு படையினர் சபரிமலை சுற்றுவட்டார பகுதியில் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான தகவலுக்கு நன்றி சஜய்குமார்.